திருப்பாவை பாசுரம் 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். புழக்கடைனா உன்னோட வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற அந்த தோட்டத்துல ஒரு சின்ன குளம். அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் பின்பக்கம் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து செங்கழுநீர் மலர் விரிந்து மலர்ந்து பூத்திருக்கின்றது. ஆம்பல் வாய் கூம்பின காண். ஆம்பல் மலர்கள் குவிந்து விட்டது. செங்கழுநீர் மலர் சூரியனை பார்த்தவுடன் விரியும், மலரும். ஆம்பல் மலர் சூரியனை பார்த்தவுடன் குவிந்து விடும். அதனால இப்போ நன்றாக விடிந்து விட்டது. நாங்க சொல்லறதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் பின்னாடி பார்த்துட்டு வா. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். செம்மையான காவி உடையை அணிந்த அந்த முனிவர்கள் அவர்கள் எல்லோருமே தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார். அந்த திருக்கோயில்ல சங்கோசை எழுப்புவதற்காக போகின்றார்கள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நேத்திக்கு நீ எங்களை எல்லாம் முதல்ல எழுப்புவ அப்படின்னு சொல்லிட்டு போன. ஆனா இன்னைக்கு நீ இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே. நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். தோழியே எழுந்திரு, உனக்கு வெக்கமாக இல்லையா? இப்படி வாய்க்கிழிய பேசிவிட்டு இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். சங்கையும் சக்கரத்தையும் தன்னோட திருக்கரங்கள்ல ஏந்தி நிற்கும் அந்த நாராயணனோட புகழை பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். அழகான கண்களை உடைய, அதாவது தாமரை கண்களை உடைய அந்த கண்ணனோட புகழை நம்ம பாட வேண்டும். சீக்கிரமாக எழுந்து வா அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறாள் ஆண்டாள். செங்கழுநீர். செங்கழுநீர் மலர் மிகவும் மனம் நிறைந்தது. அதனால அந்த மலரை எல்லோரும் படுக்கை அறையில் சங்க காலத்தில் உபயோகித்தார்கள் அப்படிங்கறதுல சிலப்பதிகாரம் கூறுகின்றது. கோவலன் கண்ணகியோட அறையில சரம் சரமாக செங்கழுநீர் மலர்களை வைத்திருந்தார்கள். ஆம்பல் மலர் வாசனையே இல்லாத ஒரு மலர். செங்கழுநீர். இந்த செங்கழுநீர் ஒரு ஊருக்கே பெயராக மாறியது. எப்படி? நம்ம இப்போ செங்கல்பட்டு அப்படின்னு சொல்ற அந்த ஊர் பழைய காலத்துல ஒரு ஏரியாக எல்லா இடத்திலும் தடாகங்கள் நிறைந்திருந்தது. அப்போ அங்க எல்லாமே செங்கழுநீர் மலர் பூத்து குலுங்கியது. அதனால அந்த ஊரை செங்கழுநீர் பட்டு அப்படின்னு கூப்பிட தொடங்கினார்கள். நாளடைவுல அந்த பேர் மருவி செங்கல்பட்டு அப்படின்னு மாறிவிட்டது. இந்த பாசுரத்துல சொல்லப்பட்டிருக்கும் ஆழ்வார் திருப்பாண ஆழ்வார். இவர் காவிரியோட மறுகரையில, அதாவது புழக்கடையில நின்று அரங்கனை பாடி அவனோட தோள் மீது ஏறி திருமுற்றம் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய நீண்ட அப்பெரிய கண்களில் லயித்த அந்த திருப்பாண ஆழ்வாரை குறிக்கின்றது. இந்த ஆழ்வார் பகவானோட ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற அடையாளத்தின் அம்சமாக கருதப்படுகிறார். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றான். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அங்காய கண்ணானை பாடேலோ